சிரிப்பு கலுக்குன்ட்டு இந்த வீடியோ எடுத்து ஒரு 3-4 days இருக்கும். ஆனா நானும் அப்பல இருந்து இதை எடிட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும் காமிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு வழியா ஒரு டைமிங் வந்துருச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, ஃபுல் ஃபன்னாவோட இருக்கும், நான் அதுக்கு கேரண்டி. எங்க கிளம்பிட்டுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பாபிக்யூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கு. ஸோ அதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்ன்ற என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு நம்ம சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. இங்க இருக்கு பாருங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எல்லாமே வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன செய்யறோம் என்ன பண்றோம், நைட்டு வந்து மேல காப்பி பண்றோம். சிக்கன்லாம் வந்து கழுவி வச்சுட்டோம். ஸோ இப்போ மசாலா பொருள்லாம் ரெடி பண்ணி நம்ம ரெண்டு வெரைட்டியில் வந்து சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். ஸோ எப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஓகேவா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்ல கலகலன்னு போகண்டி ஒரே புதினா வாடா போட்டு கீழே சுத்தம் பண்ணாய். டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த பக்கம் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. A few moments later. ஐயோ சிக்கன் ரெடி. என்னடி வாய்ஸ் இது? जंपर में बम्पर सुपर टेस्ट. ஹரியாலி சிக்கன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கபாப் பண்ணிட்டோம். 65 கபாப் மாதிரி. ஸோ பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சூப்பர் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. வந்து உப்பு கட்டாதான் பாத்துருவாங்க. அது எவ்வளவு பாக்டீரியா இருக்கும் தெரியுமா? சாவாது. 2 ரெடி ஆயிடுச்சு. கம்மியா இன்னும் வந்து கம்மியா இருக்கான். கொஞ்சம் போடுங்க. போடுமா? கொஞ்சம் தூக்கலா போடுமா? போகுது. அவங்களுக்கு நக்க வச்சு கையே கல்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது. ஏதோ பண்ணுவோம். சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு நாங்க வந்து மாடியில வந்து உட்கார பேச ஆரம்பிச்சிட்டோம். சொன்னாங்க 3 பேர் சேர்ந்தாலுமே இந்த மாதிரிதான் இருக்கும், ரொம்ப ஃபன்னா. மொட்டை மாடியில வந்து நாங்க கிரில் செய்ய போறோம். ஸோ அது எப்படி இருக்கு, எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். கிரில் அடுப்பு, கறிகள், சிக்கன் மொட்டை மாடி காக்கணும் கோத்தமும் உத்தரிக்கீங்க. அப்படியே இன்னொரு சிக்கன் தற்காட்டுக்கு வா மீ சோத்தானி பத்தம் உத்தரிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ரெடி பண்ண வைக்க வேண்டியதா. பெரிய குட்டி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணணும். எடுத்துட்டு கீழே வச்சு பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒன்று வச்சு அப்படியே வச்சு நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிக்கிறதுக்கே அவ்வளோ வச்சு மண்ணெண்ணெய வச்சு தேய்ச்சிட்டு
அப்புறம் பண்ணாதான் அதை பிடிக்குங்க. அது இத பத்த வச்ச வரைக்கும்லாம் கூட ஓகேங்க. ஆனா அதை பத்த வச்சுட்டு அந்த கறி வந்து அந்த இது இருக்கு இல்லைங்க, கோல், அது வந்து ஹீட் ஆகுறதுக்கு அவ்வளோ நேரம் பட்டுச்சு. நாங்களும் என்னென்னமா பண்றோம், ஒரு பாட்டில் ஃபுல்லா இருந்த பெட்ரோலுமே காலி பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி. ஆனாலுமே அதுல வந்து தீ பத்தவே இல்லை. ஸோ நாங்களும் என்னென்னமோ விசிறோம், இது பண்றோம், எதுவுமே வேலைக்கே ஆகல. ஸோ ரொம்ப நேரம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஸோ கையில விசிறுனா வந்து நம்மளுக்கு அதிகமா மேன் பவர் வந்து செலவாகுது அப்படின்றத யோசிச்சு நான் கொடுத்த ஐடியா தான் வந்து ஃபேனை வச்சு விடுவோம். ஸோ ஃபேன் வச்சு விட்டுட்டு நம்ம ஃபேன் போட்டு விட்டுட்டா அதுல வரும் இல்லைங்களா, அந்தளோட காத்துக்கு வந்து ஈஸியா வந்து பத்திக்கும், நம்ம வந்து கை வச்சு விசிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன். அந்த ஐடியாக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகி ஃபயர் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே நம்மள மாதிரி பிரில்லியன்ட் ஆளுங்க கூட இருந்தா தான் வந்து அதெல்லாம் சக்சஸ் ஆகணுங்களா, அந்த மாதிரி தான். ஃபைனலி நம்ம ஐடியா, நான் சொன்ன ஐடியா வந்து வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி கிரில் எல்லாம் செய்றீங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கியூபா வந்து அப்படியே ஒரு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் சிக்கன், அதே மாதிரி ஆர்டர்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எல்லாமே வந்து அடுப்புல வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடுப்பை செட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா அது எந்த சைடு உள்ள பண்ண முடியும் அப்படின்றத தெரியாம ரொம்ப நேரம் அதை வந்து விட்டுட்டு கையில எல்லாம் சூடு வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பாவமாவே இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு வழியா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கிரில் அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை ரெடி பண்ணி அதை வச்சு செய்யறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இயர்லியா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியா அதை ஃபிட் பண்ணி அதை வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டு கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும் போது. ஸோ நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஒட்டுக்கா டெரஸ்ல உட்காந்து சாப்பிடும் போது அந்த கிரில் அடுப்போட அந்த சிக்கனை பார்க்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப வந்து நிம்மதியா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நம்ம ஒண்ணு பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா, அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, உண்மையுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிரில் எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். உண்மையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்டே இல்லைனாலும் அந்த ஃபுட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு டின்னர் இதுதான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கு டேஸ்ட். நான் சொன்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, அதான் நல்லா இருக்கு. அதான் இந்த நல்லா இருந்ததுக்கு காரணமே அதுதான். கிடையாது இல்ல வந்து கீழே உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். பை.